வணக்கம். இது உங்களை சிகராஜா போலீஸ் அகாடமி கோயில்பட்டி. நம்ம அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட்டு, எஸ்எஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது. விருப்பமுள்ள நபர்கள் நம்ம அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்ம் சர்வீஸுக்கான அனைத்து தேர்வுகளுக்கும் உடல் தகுதி பயிற்சியும் அளிக்கப்படுது. ஆண் பெண் தனித்தனி விடுதி வசதியோடு நம்ம அகாடமி செயல்படுது. விருப்பமுள்ள நபர்கள் நம்ம அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி அக்டோபர் 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் வினா, ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற அணி எது? இதற்கான விடை ஆப்ஷன் சி, இந்தியா. பக்ரைனில் நடந்த ஆசிய இளையோர் கபடி போட்டியில் நம்ம இந்திய அணி தங்கம் வென்றிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரெண்டாவது வினா, தேசிய அறிவியல் விருதுக்கு தேர்வானவர்கள் யார்? ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைவரும். மோகன சங்கர் சிவபிரகாசம், ஸ்வேதா பிரேம் அகர்வால், தலபில் பிரதீப் ஆகிய 3 பேருமே தேர்வு செஞ்சுருக்காங்க. இவங்க 3 பேருமே ஐஐடி சென்னையுடைய பேராசிரியர்கள். இந்த தேசிய அறிவியல் விருது அப்படிங்கிறது விஞ்ஞான் ரத்னா, விஞ்ஞான் ஸ்ரீ, விஞ்ஞான் யுவா மற்றும் விஞ்ஞான் குழு ஆகிய 4 பிரிவுகளை கொண்டது. இந்த தேசிய அறிவியல் விருதுடைய இன்னொரு பெயர் ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கார் அப்படின்ட்டு இந்த விருதானது அழைக்கப்படுது. பிரதீப் விஞ்ஞான் ஸ்ரீ விருதும், மோகன சங்கர் சிவபிரகாசம் மற்றும் ஸ்வேதா பிரேம் அகர்வால் ஆகியவர்கள் விஞ்ஞான் யுவசாந்தீஸ்வரர் பட்னாகர் விருதும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2025 உலகளவில் அதிக மின்னணு கழிவுகளை உற்பத்தி செய்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் சி, 3. அதிக மின்னணு கழிவுகள்னால உடல்களுக்கு பலவிதமான நோய்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலும் மாசடையுது. சரிங்களா? இதை முன்னிட்டு ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மின்னணு கழிவுகளை வெளியிடக்கூடிய நாடுகளில் சீனா முதலிடத்துலையும், அமெரிக்கா 2ஆம் இடத்துலையும், நம்ம இந்தியா 3ஆம் இடத்துல இருக்குது. இந்தியா வெளியேற்றக்கூடிய மின்னணு கழிவுகளுடைய அளவு 22 லட்சம் மெட்ரிக் டன்னாக இருக்குது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. 4வது வினா, ஐசிசி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஸ்மிருதி மந்தனா ஒருநாள் கிரிக்கெட் வீரத்தில் என்ன தரத்தில் உள்ளார் என்பது கேள்வி. இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, 1. 5வது வினா, 8வது ஊதிய குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான விடை ஆப்ஷன் சி, ரஞ்சனா பிரகாஷ் தேவாய். 8வது ஊதிய குழுவுடைய தலைவராக ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குழு, அதாவது இந்த 8வது ஊதிய குழு 18 மாதங்களில் தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும். 2027 இதனுடைய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படும். 2028 இது நடைமுறைக்கு வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஊதிய குழு அப்படிங்கிறது மத்திய அரசினால் 10 வருஷத்துக்கு ஒரு முறை அமைக்கப்படுது. 7வது ஊதிய குழு கடந்த 2014ஆம் ஆண்டில் பிப்ரவரியில் அமைக்கப்பட்டது. இதனுடைய பரிந்துரைகள் ஜனவரி 1, 2016 அமல்படுத்தப்பட்டது. 6வது கொஸ்டின், காற்று மாசை கட்டுப்படுத்த எந்த பகுதியில் செயற்கை மழை பொழிய வைக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் பி, டெல்லி. டெல்லியில் இப்போது காற்றின் தரம் ரொம்ப மோசமாக இருக்கிற நிலையில் அந்த காற்று மாசுபாடை குறைக்கிறதுக்காக செயற்கை மழையை பெய்ய வச்சுருக்கிறாங்க. இந்த செயற்கை மழையை உருவாக்கக்கூடிய ரசாயனங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, சில்வர் அயோடைடு, சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் அயோடைடு. இது ப்ரீவியஸாக டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லையுமே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செயற்கை மழையை பெய்ய வைக்கக்கூடிய ரசாயனங்கள் எதெல்லாம் அப்படின்ட்டு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான தேர்வு நோக்கில் ரொம்ப முக்கியமான பகுதி. 7வது வினா, தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி யார்? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, அர்ச்சனா பட்நாயக். நம்ம தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் ஒரு குழு இப்போ உருவாக்க போகிறாங்க. அதற்காக தான் இவர்களை இப்போ பார்க்குறோம். ஒரு கூட்டம் உருவாக்க போகிறாங்க. 8வது வினா, SJ-100 விமானங்களை தயாரிக்க இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் சி, ரஷ்யா. 9வது வினா, அண்டர் 23 மல்யுத்த போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? இதற்கான விடை ஆப்ஷன் பி, சுஜித் கல்கல். செர்பியாவுடைய நோவிசாட் நகரில் நடைபெற்ற இந்த மல்யுத்த போட்டியில் நம்ம இந்திய வீரர் தங்கம் வென்றிருக்கிறாரு. 65 கிலோ ஆடவர் பிரிவில் தங்கம் வென்றார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 10வது வினா, சமீபத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதி எது? இதற்கான விட ஆப்ஷன் டி, துருக்கி. நேற்றைய தினம் துருக்கியில் 6.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இதில் மொத்தம் 22 பேர் காயமடைந்திருக்கிறாங்க. சரியா? இதுபோல் நிறைய தகவல்களை தினசரி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.